வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ஒற்றை உயிரும் அவங்கவங்க வீட்டுக்கு முக்கியமானது தான். இங்க இருக்கிற எல்லாரையும் கூடுமானவரை நாம பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பாலச்சந்திரன் பொறுப்பு உணர்ந்து சொன்னார். அத்தனை பேரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார்கள். ஆனால் அடுத்தென்ன என்ற விபர குறிப்பு மட்டும் யாருக்குமே தெரியவில்லை. எல்லோரும் அடுத்த யோசனையில் திசையின்றி அமர்ந்து இருக்க மகேன் முன்னே வந்தான். நான் என்னோட ஒரு சின்ன யோசனையை பகிர்ந்துக்கலாமா? கண்டிப்பா. இந்த நிமிஷம் எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மனநிலையில நாம இருக்கோம். சின்ன பங்களிப்பும் நமக்கு பெரிய பலனை தரலாம். இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணுதான். முடிஞ்ச அளவு தற்காத்து கொள்றது. இங்க அதிவேகமா நோய் தொற்று பரவிட்டு இருக்கு. அதுக்கு குளிர்ச்சியும் காற்றின் வேகமும் காரணமா இருக்கு. இதே வேகத்துல தொற்று பரவ ஆரம்பிச்சா மீதி உள்ளவங்களையும் நோய் பிடிக்கிறதுல இருந்து நாம காப்பாற்ற முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். முதல்ல யார் யாரை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம். இப்போ நாம செய்ய வேண்டிய முதல் வேலை, இங்க பரிசோதனையில நோய் தொற்று இல்லைன்னு நாம பரிசோதித்து முடிவு செய்தவங்களை எல்லாம் எமர்ஜென்சி போட்டுகள் மூலமா கரைக்கு துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கிறது தான். மகேன், என்ன உளறல் இது? போர்ட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை இருக்கு. மீறி நம்மால போக முடியாது. இருக்கலாம். ஆனா நோய் இல்லாம திரும்பி வர்றவங்களை கண்டிப்பா அரசும் துறைமுக அதிகாரிகளும் மறுத்து திருப்பி அனுப்ப முடியாது. அரசு நமக்கு விதிச்சிருக்க இந்த கட்டுப்பாடு கூட நோயை கருத்துல வச்சுதானே தவிர மற்றபடி நம்மை கைவிடுற நோக்கமா இருக்காது. நோய் இல்லாம திரும்பி போறவங்களை இரக்கமே இல்லாம மறுபடியும் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க கூட கலக்க விட எந்த அரசும் அனுமதிக்காது. இது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இது நல்ல ஐடியாவா இருக்கு. இணை மாலுமியில் ஒருவர் வாய் திறந்து சொன்னார். மெல்லிய நம்பிக்கை அங்கே சல்லி வேர் போல படரத் தொடங்கியது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க முழு உடல் பரிசோதனையும் செய்தாகணும். இந்த முறையில் நம்மால் எல்லாருக்கும் வெளியேற வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாது. ஆனால் தொற்று இல்லாத பயணிகளை கணிசமா நம்மிடம் இருந்து பிரிச்சு அனுப்பி வைக்க முடியும். இது முதல் முயற்சி. இது வெற்றி அடைந்தால் அடுத்தடுத்த முயற்சிகள் பத்தி யோசிக்கலாம். மகேனின் கருத்தில் எந்த நடைமுறை சிக்கலும் இல்லைதான். இங்கே இருப்பது மொத்தம் 20 போட்டுகள். ஒரு போட்டில் மொத்தம் 25 நபருக்கு மேல் பயணிக்க முடியாது. மிஞ்சி போனால் 500 பேரைத்தான் முதல் கட்டமாய் நம்மால் காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போதைக்கு அதுக்காவது வழி இருக்கேன்னு ஆறுதல் பட்டுக்கலாம். ஒரு கணிசமான மக்கள் இங்கிருந்து வெளியேறும் போது நமக்கு இன்னும் இன்னும் உணவு மற்றும் இதர பொருட்களின் தேவையும் குறையும். பாலச்சந்திரன் பேசிய கையோடு வேகமாய் மடி கணினியை பிரித்து தகவல்களை கொண்டு வர துவங்கினார். நோய் தொற்றில்லாத பயணிகளின் குறிப்பை தேடி எடுத்தார். அவர்களின் லிஸ்டை நகலெடுத்து அதிகாரியிடம் நீட்டினார். துரிதகதியில் அவர்கள் அனைவரும் கண்ட்ரோல் அறையை நோக்கி ஓடினார்கள். ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியும் இல்லாத அவர்களுக்கு துரிதகதியில் அவரவர் இருப்பிடத்திலேயே சோதனைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. எதற்கு என்ற தகவல்களை பகிராமலே அத்தனையும் சேகரிக்க ஆரம்பிக்க ப்ளூ ஹெவன் முழுக்க பரபரப்பும் பயமும் ஒரு சேர தொற்றிக்கொண்டு சதிராட்டம் போட ஆரம்பித்திருந்தது. சிவப்பு நிறம் தொலைத்த சூரியன் அஸ்தமனத்தின் முஸ்தீப்பில் இருந்தான். அறைக்கு திரும்பி தன்னை முழுசாய் சுத்தம் செய்து அயர்ந்து போய் கட்டில் விழுந்திருந்தான் மகேன். அவனுக்கு காதல், கல்யாணம் அத்தனையும் கொத்தாய் மறந்து போயிருந்தது. கண்களை மூடினால் கவச உடைகளும் கலவர கண்களோடு அலையும் பயணிகளுமே அவனை ஆட்கொண்டிருந்தார்கள். சிந்தனையில் எல்லாம் சானிடைசரே மணத்தது. கண் கருமணிக்கு பின்னே கிருமியாய் பறந்தது. அந்த கப்பலும் அதை சூழ்ந்திருந்த இக்கட்டுமே மனசிற்குள் மலையாய் விரிந்திருந்தது. அவ்வப்போது கவினயாவின் முகம் கண்முன்னே வந்தாலும் இப்போதெல்லாம் காதல் மறந்து போய் கனிவும் நிகழ்வுமே அவன் இதயத்தில் ஆக்கிரமித்திருந்தது. துளி நேரம் கூட விரயம் செய்யாமல் ஓடி ஓடி மருத்துவ ஊழியம் செய்யும் அவளின் சேவை நெஞ்சம் இன்னும் இன்னும் அவளை நேசிக்க சொன்னாலும் இப்போதெல்லாம் காதல் என்ற சிந்தனையை முழுதாகவே மறந்திருந்தான் மகேன். கரை சேருவோமா மகேன்? அன்ற கவினையா கேட்ட கேள்வியே இதயத்தை நெகிழ வைத்து கொண்டு இருந்தது. எப்படியாவது எந்த பாதிப்பும் இல்லாமல் அவளை கரை சேர்த்து விடுவது மட்டும்தான் இந்த நிமிஷம் அவன் காதல் நெஞ்சத்தின் லட்சியமாக இருந்தது என்றால் மிக இல்லைதான்.
கண்ணை லேசாய் மூடிய வேளை சைரன் ஒலிக்க இதயம் எக்கச்சக்கமாய் எகிறி வெளியில் தெறிக்க பாய்ந்து எஸ்கலேட்டர் வழியாக கீழ்த்தளத்திற்கு வந்தான். நகராத கப்பல் நங்கூரத்திற்கு கட்டப்பட்டு அப்படியே நின்றது. அத்தனை அறைகளும் அடைக்கப்பட்டு இருந்ததால் அங்கே அதிகாரிகளையும் மருத்துவ குழுக்களையும் தவிர யாரும் இல்லை. நின்றவர்கள் அத்தனை பேரின் கண்களிலும் பீதியும் கலக்கமும் தொக்கி நின்றது. என்னாச்சு? யாரோ மேல்தள ஜன்னல் வழியா கடலுக்குள்ள குதிச்சிட்டாங்க. மை காட், யாரது? தெரியல. இப்பதான் ரேடார் காட்சி பதிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அடைக்கப்பட்ட கதவு வழியாக வெளியேறி இருக்க முடியாது யாரும். ஜன்னலை உடைச்சு குதிச்சிருக்கணும். அதிகாரி யோசனையாய் தாடையை நீவிய நேரத்தில் காட்சி பதிவுகளோடு 4ஆம் நிலை அதிகாரி ஓடோடி வந்தார். அறை எண் 153 ஜன்னல் கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒரு உருவம் நகர்ந்து வெளியே வந்து கடலில் குதிப்பது பதிவாகி இருக்கு. இரவு நேரம் என்பதாலும் ரேடார்களின் சுழற்சி அந்த இடத்தை துல்லியமா படமாக்கி இருக்கு. உருவம் தெரியுது, ஆனா ஆள் அடையாளம் தெரியல. அவர்கள் பேச பேச மகேனுக்கு ஓவென கத்த வேண்டும் போல் உயிர் தகித்தது. அது அருளானந்தத்தின் அறை. அப்படியென்றால் அவர் அவர் இதற்கு மேல் துக்கமே இல்லை என்பது போல் அவனுக்கு கண்ணீர் சுரந்தது. தன்னுடைய அந்த நிமிடத்தைய பொறுப்பையும் கட்டுப்பாட்டையும் கடந்து கண்கள் தளர்வு கொண்டு கண்ணீரை உகுத்தபடி நிற்க அதை துடைத்து கொள்ளக்கூட வழியற்று நின்று கொண்டிருந்தான். அவர் அருளானந்தம். எதனால் இப்படி? அவர் ரொம்பவே திடமான, எதையும் சந்திக்கும் துணிச்சல் உள்ள மனிதர். எக்ஸ் சர்வீஸ் மேன். இந்த மாதிரியான முடிவை அவர் எடுத்திருக்கவே முடியாது. மேற்கொண்டு வார்த்தைகள் தொண்டைக்குள் எக்கு தப்பாய் சிக்கிக் கொண்டது. சொற்களில் ஈரமே இல்லாமல் உலர்ந்து போய் உதிர்ந்து கொண்டு இருந்தது. இவன் வேதனையை பார்த்த மாலுமி அருகில் வந்து மென்மையாய் முதுகை தட்டி தந்தார். மகேன், இங்க இதெல்லாம் சகஜம். எத்தனை அற்புதங்களை உள்ளடக்கி இந்த பயணங்கள் இருக்கோ அதைவிட அமானுஷ்யங்களையும் தாங்கியும் இருக்கும். எத்தனையோ மரணங்கள், பயணத்துல தொலைந்து போனவர்களின் தேடப்படாத உடைமைகள்னு எண்ணில் அடங்காதது இருக்கு. காரணமே சொல்லாமல் இங்க காணாமல் போனவர்களை என் சர்வீஸில் எத்தனையோ பேரை பார்த்துருக்க. அந்த தொலைந்து போனவர்களை தேடிக்கொண்டு யாரும் வராமல் போன கதைகளும் இருக்கு. இரவு நேரத்து அமாவாசை வானத்தைப் போல அமானுஷ்யங்களையும் உள்ளடக்கியதுதான் பல நேரங்களில் கடல் பயணங்கள். திடமா இருங்க. இந்த உணர்வுகளால் நெகிழ்ந்து போற நேரம் இல்ல. நமக்கு இன்னும் பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. மெல்ல அவன் முதுகை அழுத்தி ஆறுதல் சொன்னார். அவரை தேட வேண்டாமா? ஒருவேளை அவர் உயிர் பிழைத்து இருக்க முடியும் இல்லையா? எப்படி அவரை இங்கே விட்டுட்டு கடந்து போக முடியும்? துக்கம் தொண்டையை கவ்வ கேட்டான். தேடணும், ஆனா இந்த இருட்டுல முடியாது. விடியும் போது நிச்சயம் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்காது. சாதாரண நாளா இருந்தா நாம அவரை பத்தி சிந்திக்கலாம். இந்த நிமிஷம் நமக்கு இன்னும் பெரிய கடமைகள் இருக்கு. முடிந்து போன விஷயத்தை தேடி அலையறதை விட முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. எல்லோரும் மெல்ல மெல்ல இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க. இந்த நிமிஷம் நமக்கு நாமே உற்சாகப்படுத்திக்கணும். அவர்கள் ஒவ்வொருவராய் நகர மகேன் அந்த இருள் பூசிய கடலை வெறித்து பார்த்தபடி நின்றான். ரேடரின் ஒளி அவ்வப்போது அவன் முகத்தில் வெளிச்சத்தை உமிழ்ந்து பரிகாசம் செய்துவிட்டு நகர்ந்தது. அவர் மரணத்துக்கு மயக்கவில்லை. மரணம் வருகிற செயல்பாட்டுக்கு பயந்திருக்கிறார். மரணத்தை படுக்கையில் கிடந்து ஒத்திகை பார்க்க விரும்பவில்லை. அந்த அற்புதமான மனிதன். யங் மேன் என்ற அவருடைய அழைப்பும் விகல்பமே இல்லாத சிரிப்பும் கடலின் பரப்பில் மோதி மோதி முகத்தில் வந்து அரைந்தது. மற்றவர்களைப் போல அந்த நிகழ்வை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நகர அவன் மனம் ஒவ்வவே இல்லை. இங்கே இதெல்லாம் சகஜம் என்ற மாலுமியின் கூற்று கடல் விழுங்கிய கரும்பாறை போல் அப்படியே அடியில் தேங்கி நின்றது. இப்படி தொலைந்து போனவர்களை வாழ்க்கையில் யாரும் தேட மாட்டார்களா? அப்படி யாருக்கும் தேவைப்படாதவர்கள்தான் இந்த கடலுக்குள் தங்களை புதைத்துக் கொள்கிறார்களா? இத்தனை நிராதரவானதா இந்த உலகம்? நீண்ட பெருமூச்சு விட்டான். கண்கள் அவனை அறியாமல் நிறைந்தது. தண்ணீரை உற்று பார்த்தான். இவன் கண்ணீரின் 2 துளி உருண்டு கடலுக்குள் விழுந்து அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. யங் மேன், ஒய் ஆர் யூ கிரையிங் யங் மேன்? பி கூல். நிலாவுக்கு பக்கத்தில் நின்று முகம் முழுக்க சந்தோஷத்தை அப்பிக்கொண்டு பேசியது போல் இருந்தது. இந்த மொத்த கப்பலும் அவனுக்கு அந்நியமாகி போனது. அந்த நிமிஷம் துக்கத்தை மென்று தின்றபடி நடந்தான். உள்ளுக்கும் நடைக்குமாய் 1000 முறை நடந்திருப்பார் தாமோதர். மனம் இருப்பு கொள்ளாமல் தவித்தது. 5 நிமிஷத்துக்கு ஒரு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. என்ன தாமோ, இப்படியா பொம்பளை பிள்ளைய அனுப்பி வைப்பாங்க? அங்க ஏதாவது ஒன்னாகி போனா முகத்தை கூட கடைசியா பார்க்க முடியாம போயிடுமேயா?
அவருடைய மனநிலை தெரியாமல் அத்தனை பேரும் கலவரப்படுத்த நொந்து போனார் தாமோதர். கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்களேன். காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இப்படி டென்ஷனா அலைஞ்சிட்டு இருந்தா இன்னைக்கேவா பாப்பா இங்க வந்துட போறா? பத்மா கேட்க எரிச்சல் மண்டை ஏறிட்டு பார்த்தார். பேசாம இங்கிருந்து போறியா? இப்ப காஃபி தான் ரொம்ப ரொம்ப அவசியமா? என் மனசோட தவிப்பு உன்கிட்ட இருக்கான்னு பாரு. நீ எல்லாம் ஒரு அம்மான்னு வெளியே போய் சொல்லிக்காத. வார்த்தைகளை காந்தலாய் வீச பத்மாவின் மனசு கந்தலானது. மழுக்கென கண்ணீர் துளிக்க வேகமாய் முந்தானையில் முகமொற்றிக் கொண்டார். சட்டுன்னு வார்த்தைகளை வீசாதீங்க. எனக்கு கவலை இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் மனசெல்லாம் அத்தனை ரணமா இருக்கு. பொண்ணை பெத்து அவளை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு நான் காத்திருக்க. நீங்க தானே அவளை டாக்டர் ஆக்கியே தீருவேன்னு ஒத்த காலில் நின்று படிக்க வச்சிங்க. சரி, அதுதான் படிச்சு முடிச்ச கையோட அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கண்ணாசை பார்த்தோமாங்கிற கொடுப்பினை இல்லாம கடலுக்கு அனுப்பவும் கப்பலுக்கு அனுப்பவுங்கிற உங்களோட ஆசைக்கு என் ஒத்த பொண்ணை செலுத்தி இப்ப என்ன பரிதவிக்க வச்சிருக்கீங்க. எல்லாமே மனசுல இருந்தாலும் உடம்பு முழுக்க வியாதியை சுமந்துகிட்டு சுத்தற உங்களை எப்படி நான் இப்படியே விட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் இதை சாப்பிடுங்க அதை குடிங்கன்னு பின்னாலேயே சுத்திட்டு இருக்க. நான் தொண்டையை நினைச்சு 2 நாள் ஆகுது. பத்மா கண்ணீரை சிந்த அதை மேலே தொடர விடாமல் அலைபேசி அழைத்தது. மனைவியின் வாய் அடைத்துவிட்டு அலைபேசியின் வாய் பூட்டை விளக்கினார். ஜெய்வாதான். அந்த நிமிஷம் அவனுடைய அழைப்பு அவரை உயிர் வரை இனிக்க வைத்தது. ஜீவா தம்பி, எப்படி இருக்கீங்க? அங்க என்ன நிலவரம் இப்போ? எப்ப கால் பண்ணாலும் கவினையா எடுக்கிறதே இல்லை. நாங்க கால் பண்ணும்போது எடுக்காம நடுநிசியில மெசேஜ் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு ஒரு வரியில மெசேஜ் அனுப்பி வைக்கிறா. அதுல எத்தனை தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. சொல்லுங்க தம்பி, அங்க எல்லாம் எப்படி இருக்கு? நீங்களும் கவினையாவும் எப்போ திரும்பி வர்றீங்க? இடைவெளி விடாமல் அவர் தன் போக்கில் பேச எதிர்முனை கோபத்தை கக்கியது. கொஞ்சம் பொறுங்க அங்கிள், எனக்கும் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. இங்க நீங்க நினைக்கிறதை விடவும் சூழ்நிலை மோசமாத்தான் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இங்க இருந்து முடிஞ்ச அளவு தப்பிச்சு தான் வெளியேறி ஆகணும் போல இருக்கு. வேகமா பரவற நோய் தொற்றுக்கு நடுவே வாய்ப்பு இருக்கிறவங்க இங்க இருந்து தப்பிச்சுக்க முயற்சி பண்றாங்க. நீங்களும் கவினையாவும் எப்ப வர்றீங்க? இங்க நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். என்ன பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஆனா கவியை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. உங்க பொண்ணு பெரிய சமூக சேவகி ஆயிட்டாங்க. 24 மணி நேரமும் ஷிஃப்ட் இல்லாம அங்க சுத்தி சுத்தி வேலை செய்யறாங்க. எனக்கு அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்ல. எனக்கு இது வெறும் தொழில்தான். ஜீவாவின் வார்த்தைகளில் மிதமின்றி வழிந்த கோபத்தில் தாமோதரன் வெகுவாய் தளர்ந்து போனார். ஜீவா, பின்ன என்ன அங்கிள்? நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இது அத்தனை கொடுமையான சூழ்நிலை. இப்போ சேவையை விட தேவை சுய பாதுகாப்புன்னு. அங்க இவளை விட வயசுலையும் அனுபவத்திலையும் பழுத்த டாக்டர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. முதல் போட் வெளியில வரும்போது நான் வரப்போறேன். நீயும் வான்னு கூப்பிட்டா அந்த மகன் கூட சேர்ந்துட்டு மேடம் சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உங்ககிட்ட சொல்றது என்னுடைய கடமை. அதான் சொல்லிட்டேன். இது கூட நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்காகத்தான். முடிஞ்சா கவினையாவுக்கு மெசேஜ் பண்ணுங்க, என் கூட திரும்பி வர சொல்லுங்க. ஐ எம் சாரி அங்கிள், நான் ஏதாவது ஹார்ஷா பேசி இருந்தா. பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை துண்டித்து விட்டான். தர்மலிங்கம் வார்த்தைகள் அற்று அமர்ந்திருந்தார். நான் கிளம்ப போறேன் கவி. பாலச்சந்திரன் சார் கிட்ட பேசியாச்சு. நீ என்ன சொல்ற? கவச உடையில் தன்னை ஒளித்து கொண்டு ஜெய்வா கேட்டபோது அவள் பரிசோதனை கூடத்தில் நின்றாள். 2 நாட்களாக 2 பேருக்கும் நடுவே இந்த தர்க்கம் நீடிக்கிறது. முகமூடியின் வழியேயும் அவள் கண்கள் கனலை கக்கியது. இது பக்கா சுயநலம் ஜெய்வா. இதுக்கு நாம மருத்துவம் படிச்சே இருக்க வேணாம். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு உங்களை நினைச்சா. மருத்துவம் படிச்சது சேவை செய்ய, செத்து போக இல்ல. மொத்தம் இருக்கிற சொற்ப டாக்டர்கள் எந்தவித மருத்துவ உதவியும் இல்லாம இந்த நடுக்கடல்ல எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? அதையாவது யோசிச்சையா? இங்க அத்தனை வேகமா தொற்று பரவிட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட கப்பல் முழுக்க தொற்று ஆக்கிரமிச்சு போயிட்டா நாம எங்க போய் அடைக்கலம் தேடுவோம்? நீ பேசுறது லாஜிக்கா வேணா இருக்கலாம். ஆனா இப்போ நாமளும் போயிட்டா இவங்க கதி? நாம நம்முடைய உயிரை பத்தி யோசிக்கிற துறை இல்ல ஜீவா இது. எனக்கு உண்மையிலேயே உங்களை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. எனக்கு அதை பத்தின கவலை இல்ல கவி. நாம வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க. எங்க அப்பா ஏகப்பட்ட கடன்களை வாங்கி என்னை படிக்க வச்சிருக்காரு. அதையே நான் போராடி கட்ட வேண்டி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பாவுடைய நிலைமை நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 பேர் வீட்லயும் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. கனவு காண வேண்டிய நேரத்துல காவு வாங்க சொல்றியா? நான் பேசினது டாக்டர் பாலச்சந்திரனுக்கு பிடிக்கல.
என்ன, அவருடைய ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லைன்னு சொல்வாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உலகம் பறந்து கிடக்கு. நீ ரெடியா இரு. 20 பேருக்குத்தான் இடம் இருக்கு. இதையும் விட்டுட்டா இங்கேயே செத்து கழுகுக்கு உணவாக வேண்டியதுதான். துளி கூட இரக்கம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தான். அவனை வெறித்து பார்த்தாள். ஒரு கம்பீரமான ஆண்மகனின் உருவம் மறைந்து ஓநாய் ஒன்று முன்னே நிற்பது போல் மனசு அசூயைப்பட்டது. நீங்க கிளம்புங்க. தரையில சந்திக்கிற வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். குட் பை. அவன் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து நகர்ந்து போக அவன் பார்வை அவளை வெறித்து கொண்டு நின்றது. போடி, நீ சேவை செய்யவா இங்கிருக்க? எனக்கும் உன்னை தெரியும், அவனையும் தெரியும். அவன் காற்றில் வார்த்தைகளை துப்பிக் கொண்டிருந்தான். அந்த வார்த்தைகள் காதுகளை எட்ட அப்படியே நின்று திரும்பி பார்த்தாள். என்ன தெரியும்? உன்ன மாதிரி கேடுகட்ட பிறவிகளுக்கு உலகத்துல எல்லாமே உடம்பு மட்டும்தான். நல்ல சிந்தனை இல்லாத நீ எல்லாம் நடமாடும் பிரேதங்கள். உனக்கு மட்டும் இல்ல, உன் வார்த்தைகளுக்கும் எந்த மரியாதையும் இல்ல. கோபத்தை வார்த்தையிலும் பார்வையிலும் உமிழ்ந்து விட்டு விடு விடுவென அங்கிருந்து நகர்ந்தாள். இத்தனை பரபரப்பு இருக்கும் என்றால் யாரும் இந்த பயணத்திற்கே வந்திருக்க மாட்டார்களோ? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் ஏதாவது புது போராட்டமாய் விடிந்தது. கிட்டத்தட்ட நோய் தொற்று இல்லாத 500க்கும் மேற்பட்ட பயணிகள் போட்டின் உதவியால் அனுப்பப்பட துறைமுகத்தில் பெரும் பரபரப்பும் அச்சமும் சூழ்ந்து கொண்டு நின்றது. அவர்கள் அனுப்பி வைத்தது பினாங் துறைமுகத்துக்கு. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திருப்பி அனுப்பினால் நிலைமை இன்னும் இன்னும் மோசமாகும் தான். ஆனால் சட்டப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள எந்த அவசியமும் இல்லாவிட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பாதி பிரச்சனை தீர்ந்து போகும்தான். நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. பெரும் வாக்குவாதத்திற்கு பிறகு பினாங்கில் அவர்கள் அனைவரும் தனிமையாக வைக்கப்பட அங்கிருந்து வந்த தகவலால் நிம்மதி பெருமூச்சு விட்ட அதிகாரி மகேனை நன்றி பெருக்காய் பார்த்தார். எத்தனை உபயோகமான துணிச்சலான யோசனை. இப்போ அவர்களை அரசு ஏற்றுத்தான் ஆகணும் இல்லையா? ஆனா இங்கே இன்னும் 500க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. இவங்களை எல்லாம் எப்படி காப்பாத்த போறோம்? அவர் கவலையாய் வினவ மகேன் பதில் அறியாமல் உதடு பிதுக்கினான். ஆனால் அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த அதிர்ச்சி தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வர பதறி துடித்து எழுந்து ஓடினார்கள். மாலை மங்க தொடங்கி இருந்த வேளை அறை எண் 732 இருந்த தேவா தற்கொலை முயற்சி. அந்த தேவாவின் முகமும் அவனுடனான அடுத்தடுத்த சில சந்திப்புகளும் நினைவில் வர அயர்ந்து போனான் மகேன். இன்னும் எத்தனை எத்தனை இழப்புகளை சந்திக்க? கூறிய கண்ணாடி துண்டால் கைகளை வெட்டி கொண்டு ரத்தம் நிறையவே தளம் பார்த்து இருந்தது. வெகு சிரமப்பட்ட டாக்டர்கள் அவனை மீட்டு எடுக்க அயர்ச்சியாய் அவனை பார்த்தான் மகேன். வலியினூடே கண்களை இடுக்கி மகேந்திரனை பார்த்தான். அந்த கண்களில் மிதமிஞ்சிய அச்சமும் தவிப்பு மண்டி கிடந்தது. என்ன தேவா இதெல்லாம்? இங்க வாழ்வா சாவா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. விலை மதிப்பில்லாத உயிர்கள் எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. எல்லாரும் நிற்க நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்காங்க. இதுல நீ உன் பங்குக்கு அலைக்கழிக்கிற? அவன் கேட்க தேவா விசும்பி விசும்பி அழுதான். மன்னிச்சிடு மகேன், நான் மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப இங்க ஏற்பட்ட எல்லா நிலைமைக்கும் நான் மட்டும்தான் காரணம். வாட், நீயா? நான் கொழும்புல இருந்து கிளம்பும் போதே எனக்கு நோய் தொற்று இருக்கிறதான்னு டாக்டர்கள் சொல்லி என்னை தனிமைப்படுத்தினாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு வந்துட்டேன். பணம் கொடுத்து ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கித்தான் என்னை இந்த பயணத்துல இணைச்சுக்கிட்டேன். நான் துளி கூட யோசிக்கல என் மூலமா இந்த சொகுசு கப்பலே ஸ்தம்பிக்க போகுதுன்னு. என்னால அதை தாங்க முடியல. அதான் நித்தம் வேதனையில சாகிறத விட ஒரே அடியா போயிடலாம்னு முடிவு செய்துட்டேன். தேவா முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். அவனுக்கு உறக்கத்திற்கான ஊசியை செலுத்திவிட்டு வெளியில் வந்தார்கள். அத்தனை பேர் முகத்திலும் ஒரு ஆயாசம் படர்ந்து கிடந்தது. பாலச்சந்திரன் பெருமூச்சு விடுவது முக கவசத்தை தாண்டி நன்றாய் தெரிந்தது. நோய்க்கான மூலம் தெரிஞ்சிடுச்சு. ஒருத்தருடைய பொறுப்பில்லாத தன்மை எத்தனை பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது பாத்தீங்களா? இப்ப தேவை மூலம் இல்ல, நிவாரணி. இந்த தேவா உடம்பில் நோய் தொற்று எத்தனை தீவிரமாக இருக்குன்னு தெரியலையே. சுத்தமான ஆங்கிலத்தில் அழுத்து கொண்டார். இருவரும் கீழே வந்தார்கள். மாஸ்கின் உதவியால் முகம் மறைத்து மறைத்து செந்நிற தழும்புகள் பதிந்திருந்தது முழுக்க. அது ஒரு போர் வீரனின் விழுப்புண்ணை போல் புனிதமானதாயிருந்தது. ஹெலிகாப்டரின் உதவியால் அத்தியாவசிய பொருட்களை பதப்படுத்தி மேல் தளத்தில் இறக்கிவிட்டு போனார்கள். கூடவே மருத்துவ உதவிகளும் வந்திருந்தது. சின்ன நிம்மதி பிறந்தது. ஆனால் அதற்கெல்லாம் வழியே இல்லை என்பது போல் டாக்டர் மாத்தூர் வந்து அந்த செய்தியை சொன்னார். ரூம் நம்பர் 301 இருந்து கேப்ரியலை காப்பாற்ற முடியல.
கோவிட்டால் இந்த கப்பல்ல நிகழ்ந்திருக்கிற முதல் மரணம் இது. அத்தனை பேர் முகங்களிலும் ஈ ஆடவில்லை. ஆனால் இது யோசிக்கும் தருணம் அல்லவே. இப்போ என்ன செய்யலாம் டாக்டர்? மகேன் கவலையாய் கேட்டான். இங்க மார்ச்சுவரி இருக்கு. 6 பிரேதங்களை வைக்கும் அளவிற்கான சிறிய அளவில். ஆனா நோய் பாதிக்கப்பட்ட இந்த உடலை எப்படி கப்பலில் வைத்து பராமரிக்க முடியும்? நாம கரைக்கு போனாலும் பினாங் அரசாங்கம் இந்த உடலை உள்ளே அனுமதிக்காது. தலையை பிடித்து கொண்டு பாலச்சந்திரன் நாற்காலியில் சரிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள் கவினையா. மறுத்துவிட்டார். சில நொடிகளில் தன்னை சுதாரித்து கொண்டார். நம்ம கிட்ட கால அவகாசம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு மகேன். இங்கே நோய் தொற்று இல்லாத பல பயணிகள் இன்னும் அச்சத்திலேயே அறைகளுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அவங்கள காப்பாத்தணும் முதல்ல. நோய் பிடித்தவங்கள எத்தனை சதவீதம் நம்மால காப்பாற்ற முடியுமோ அதை செய்தே தீரணும் என்றவர் அவன் அருகில் வந்து போதிய இடைவெளி விட்டு நின்றார். கண்களில் நன்றி பெருக்கு மிகுந்து இருந்தது. எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மகேன். எங்க கூட மருத்துவ முகாமிற்கு வந்த டாக்டர்கள் கூட இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா நீங்க வாலண்டியரா வந்து அத்தனை பேருக்கு மனோரீதியான உதவிகளை செய்றீங்களே, ஹேட்ஸ் ஆஃப். கைகளை மடக்கி நெற்றியில் வைத்து சல்யூட் வைக்க அந்த காட்சியை கண்டு நின்ற கவியின் உள்ளமெல்லாம் வெள்ளம் பூத்தது. காதலில் அவன் நேர்மை தெரியும். கடமையில் அவன் ஒழுக்கம் மனசை கரைத்தது. ஆனால் எந்த நினைவிற்கும் செல்லும் நிலை இல்லாமல் கடமை அவளை இழுத்து கொண்டு போனது. 3 மணிக்கு மேல் ஆனது. கவி படுக்கையில் வந்து சரிய. அப்போது கூட வேலை இருந்ததுதான். சில நோயாளிகளுக்கு நோயின் கொடுமை வீரியமாக இருக்க அவர்களை 24 மணி நேரமும் அப்சர்வேஷனில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜீவாவை போல் 4-5 மருத்துவர்கள் போய்விட்டு இருக்க இருப்பவர்களின் சுமை இன்னுமே அதிகமாய் முதுகில் ஏறி கிடந்தது. 4-5 முறை உடல் களைப்பு நீங்க குளித்துவிட்டு படுக்கையில் சரிந்தாள். இதுக்கு மேலும் முடியாது என்று உடல் கெஞ்சியது. அந்த நேரத்திலும் அலைபேசி சிணுங்க உயிர்ப்பித்தாள். அப்பாதான். குரலில் கவலையும் பதட்டமும் அழிந்தது. கவி, என்னடா எப்படிரா இருக்க? ஜீவா அங்கிருந்து வந்துட்டாராமே. இப்ப அப்சர்வேஷன்ல இருக்கிறதா அவங்க வீட்டுல இருந்து செய்தி வருது. நீ மட்டும் அங்க என்ன பண்ற? அப்பா, இது மருத்துவ சேவைப்பா. ஜீவா மாதிரி இருக்கவங்களுக்கு இது தொழில். உங்களால என்ன அப்படி கற்பனை பண்ண முடிஞ்சதா? ஆனாலும் நீ எனக்கு முக்கியம்மா. புரியுதுப்பா. உங்க அன்பு என்னை பத்திரமா திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். தனியா இருக்கியம்மா, என்னால் அதைத்தான் தாங்க முடியல. மகேன் இருக்காருப்பா என்றவள் சின்ன இடைவெளி விட்டு சொன்னாள். ஒரு நல்ல நண்பனா, பாதுகாவலனா அவர் என் பக்கத்துல இருக்காருப்பா. உங்க பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாம கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துடுவார்ப்பா, நம்புங்க. கவி, அந்த மகேனை பத்தி நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத்தனை நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு தகுதி இல்லாத மனுஷன். எதுப்பா தகுதி? நீங்க நினைக்கிற மாதிரி சில டாக்டர் பட்டமா? இல்ல அதை வச்சு சம்பாதிக்கிற சுயநலம் மட்டுமா? நம்ம சுத்தி ஒருத்தருக்கு வலிச்சா அதை உணர தெரியாதவன் என்ன மனுஷன்பா? மகேனை நான் இன்னும் வேற எதுவாகவும் யோசிக்கல. உங்களுக்கு புரிய வைக்காம நான் எதையும் யோசிக்கவும் மாட்டேன். ஆனா அவர் நல்லவர் என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவி, ஆமாப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இணைப்பை துண்டித்த கட்டிலில் போனை போட்டாள். அப்படியே நேரத்தை தின்று அங்கேயே கிடக்க வேண்டும் என்ற மனசு விண்ணப்பம் வைத்தது. கண்களை மூடி அப்படியே உறக்கத்தில் தன்னை தொலைத்தாள். உடலில் சூடு ஏறி ஏறி அனலை தாண்டிய கொதி நிலையில் கொண்டு வந்து விட்டிருந்தது. 2 மணி நேரம் கழித்து அலாரம் அலறி துடித்து கொண்டிருந்தது. எழுந்து கொள்ளும் சுய நினைவை தொலைத்து பெரும் காய்ச்சலில் கிடந்தாள் கவினையா. அந்த நிமிஷம் அவன் அவனாக இல்லை. டாக்டர் மாத்தூர் அழைத்து விஷயத்தை சொன்னபோது அவனுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு அணுவும் உதிர்ந்து உருக்குலைந்து போயிருந்தது. கவினையாவிற்கு காய்ச்சல். உருக்குலைந்து கிடக்கிறாள். கவி, கவி. அவனுடைய குரல் கிணற்றில் இருந்து ஒலித்தது போல் இருந்தது அவளுக்கு. தலை உயர்த்த இயலவில்லை. பரிசோதனைக்கு இரத்த மாதிரியோடு விரைந்தார்கள். சளி மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. இத்தனை நாளாய் பம்பரம் போல் சுழன்று சுழன்று வேலை செய்த தன்னுடைய மாணவி, துடிப்பும் சேவையும் உள்ள இளம் டாக்டர் இப்படி சுணங்கி கிடப்பதை பார்த்து பாலச்சந்திரனே தளர்ந்துதான் போனார். உதவிக்கு நின்ற அவள் ஒடுங்கி கிடப்பதை பார்க்க பார்க்க பாலச்சந்திரனுக்கு வேதனையாக இருந்தது. டாக்டர் கவிக்கும் மேற்கொண்டு பேச இயலாமல் அவன் காதல் இதயம் வார்த்தைகளுக்கு வரி விதிக்க பாதியிலேயே பின்னி கொண்டு நின்றான். கடவுள் இருக்காரு. அப்படி எதுவும் இருக்காது, இருக்கவும் கூடாது.
மிதம் மிஞ்சிய வேலை பளுவால் கவினயாவிற்கு உடலும் மனமும் சோர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் போயிருக்கு, பார்ப்போம். அவர் இலகுவாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் அவன் மனம்தான் அங்கேயே நங்கூரமிட்டு நின்றது. அடுத்து வந்த 3 நாட்களும் அவனுடைய வாழ்க்கையில் பெரும் வேதனையான காலகட்டமாய் அமைந்தது. கவினயாவை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். உணவும் மருந்தும் அளிக்க மட்டும் உள்ளே செல்ல அனுமதி இருந்தது. அந்த சமயத்தில் எப்படியாவது அங்கே வேலையை ஏற்படுத்தி கொண்டு மகேன் உள்ளே சென்று வந்தான். சலனமற்ற படுக்கையில் தளர்ந்து கிடப்பவளை பார்க்க மனசு பொறுக்காமல் நின்றான். ஆனால் அவன் மனசு அவள் விரைவில் எழுந்து வருவாள் என்று நம்பியது. அதிகபட்சம் ஜுரத்தில் அனத்தி கொண்டே படுத்திருந்தாள். பரிசோதனை முடிவுகள் அவளுக்கு கோவிட் இல்லை என்று உறுதி செய்ய கடலை நோக்கி கைகளை குவித்து வணங்கினான். மிதம் இன்றைய வேலை பளுவால் அவளுக்கு வந்த வைரல் ஃபீவர் என்று மருந்து தந்து ஓய்விற்கு பணித்திருந்தார்கள். அவள் அப்பாவிடமிருந்து கவினயாவின் நலம் விசாரித்து குறுஞ்செய்தி வந்த வண்ணம் இருக்க, அமைதியாக இருந்தால் அது அவருடைய உடல் நலத்திற்கு ஊறாகும் என்று மகேனே கவினயா அனுப்புவது போல் பதில் அனுப்பி வைத்தான். முகாமில் நாள் முழுக்க அறக்க பறக்க நர்சிங் செய்துவிட்டு இரவு முழுக்க கவினயாவிற்கு அட்டெண்டராக கால் மாட்டில் அமர்ந்து கிடந்தான். உறக்கமே இல்லாமல் கண்கள் சிவப்பேறி இருந்தது. 3ஆம் நாள் முடிவில் மெல்ல கண் விழித்து பார்த்தவள் சூழ்நிலையும் தன் நிலையும் அறிந்து தேம்பி அழ, தன்னை மீறி அவளுடைய கைகளை பற்றி அழுத்தினான். என்னாச்சு கவி? ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு நீ. இந்த மாதிரி கடினமான வேலைகளுக்கெல்லாம் பழகாததால உன்னால இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியல. அதான் மேடம் துவண்டாச்சு சொல்லிவிட்டு கேலியாக சிரிக்க பொய்யாய் முறைத்து பார்த்தாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தொடர்ந்து வேலை செய்தால் யாரா இருந்தாலும் இப்படி ஆகும்தான். குழந்தை போல் முகம் முறித்து கொண்டு சொன்னவள் முகத்தையே கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான். முகம் முழுக்க நிம்மதி தவழ்ந்தது. உன்னுடைய அனுமதி இல்லாம உங்க அப்பா உனக்கு அனுப்பின மெசேஜுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் கவி. ஐ எம் சாரி. தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராட்டா அவர் இங்கே உனக்கு என்னாச்சோன்னு ரொம்பவே பதறி போயிடுவார். அது அவர் உடல்நிலைக்கும் நல்லதில்ல. அதான் நீ அனுப்பின மாதிரி ஓரிரு மெசேஜ் அனுப்பி வச்சேன். கனிய கனிய அத்தனை ருசித்தான் மகேந்திரன். இமைக்க மறந்து பார்த்து கொண்டே இருந்தாள். இன்னும் என்ன வேண்டும் இவனின் காதலை ஏற்றுக்கொள்ள என்ற கேள்வி ஆக்ரோஷமாய் மனதில் அரைந்தது. நிஜத்தில் அவளுக்கு காதல் குறித்த அபிப்பிராயம் இல்லையே தவிர அது மகேனா இல்லையா என்பதில் அவளுக்கு எந்த சிந்தனையும் இல்லைதான். அப்பா அவளை வளர்த்த முறையும் அவர் போட்டு வைத்திருந்த ஒரு கோடும் தனக்கானவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ள தயக்கத்தை உண்டாக்கி இருந்தது என்பது மட்டுமே நிஜம். நிம்மதி கலந்த பெருமூச்சோடு அங்கே வந்து நின்ற மாலுமியையும் அதிகாரியையும் பார்த்த நிமிஷம் ஏதோ ஒரு நல்ல செய்தி என்ற மனசு யோகித்தது. அங்கே குழுமி இருந்த அத்தனை மனங்களும் அந்த செய்தியை செவியுற காத்து கொண்டிருந்தன. நண்பர்களே, மொத்தம் 17 நாளாய் தொடங்கி 45 நாளை கடந்து போகும் நம்முடைய இந்த பயணம் கடலில் பயணம் செய்ய கிடைத்தது வெறும் 17 நாள் மட்டும்தான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 28 நாட்களாய் ஒரே இடத்தில் நிற்கிறோம். இல்லை இல்லை மிதக்கிறோம். இந்த போராட்டத்துல பல திருப்பங்களை சந்திச்சு இந்த இடத்துல இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவும் வரப்போகுது. அவர் சொல்லிவிட்டு நிறுத்த குழுவில் இருந்த அனைவரின் கண்களிலும் ஆனந்தம் இன்னியது. எஸ், கேம் இஸ் ஓவர். நமக்கு உதவ பினாங் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு கைகோர்த்திருக்கு. இதுவரைக்கும் இங்க நோய் பாதிப்புக்கு உள்ளாகி இறந்தவங்க மொத்தம் 8 பேர். அவங்க உடல்களை பதப்படுத்தி எடுத்து போக முடியாத காரணத்தால நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு கடல்ல அடக்கம் செய்தோம். இங்க சில நேரங்களில் இதுதான் நடைமுறை. கப்பல்ல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கடல்ல உடல்களை அடக்கம் செய்வது புதிய நடைமுறை இல்லை. என்ன, நம்முடன் பயணத்தை தொடங்கிய சிலரோட வாழ்க்கை பயணம் முடிந்து போனதுதான். அவர்களுக்காக கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னும் ஓரிரு நாள்ல 2 மிகப்பெரிய முகாம்கள் துறைமுகத்தை ஒட்டி உருவாக்கப்படுது. அதில் நோய் அறிகுறியோடு இருக்கிறவங்க தங்க ஒரு பகுதியும், இங்கிருந்து போற மற்றவர்கள் 15 நாள் அப்சர்வேஷன்ல இருக்க வேண்டிய பகுதியும் இருக்கும். முகாம்கள் தயாரானதும் இங்கே லான்ச்சுகள் அனுப்பப்படும். நோய் அறிகுறி உள்ளவர்கள் தனியா, நோய் அறிகுறிகள் இல்லாதவர்கள் தனியா அங்க பயணம் செய்ய போகிறோம். இப்போதும் கூட நாம சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நம்மால யாருக்கும் அங்க பாதிப்பு வந்துடக்கூடாது. டாக்டர்களும் செவிலியர்களும் தங்களை மறந்து கண்ணீர் விட்டார்கள். சேவையில் காப்பேறி இருந்த அவர்கள் கரங்கள் ஆற தழுவக்கூட வழியற்றதாயிருந்தாலும்
அவர்களின் மனங்கள் ஒன்றை ஒன்றை தழுவி கண்ணீரால் கழுவி கொண்டன. ஹேவென கத்தி தன்னுடைய உணர்வுகளை கொட்டிவிட வேண்டும் போல் இருந்தது மகேனுக்கு. கண்களை மூடி அப்படியே மடங்கி கப்பலின் தளத்தில் அமர்ந்து கொண்டான் கால்களை நீட்டி. கவச ஆடையையும் மீறி கடல் காற்று இதமாக உடலை வருடி ஆறுதல் தந்தது. இந்த காற்றும் கடலும் பரபரப்பும் இன்னும் சில மணி நேரங்களில் மொத்தமாய் இல்லாமல் போகப் போகிறது என்ற சிந்தனை வந்தபோது பெருமூச்சு வந்தது. இத்தனை நாளும் யாருக்கு உபயோகப்பட்டோம் என்ற கேள்விக்கு விடை அறியாமல் வெறுமைப்பட்டவனுக்கு இந்த 45 நாளில் தம் இருப்பை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க கிடைத்த வாய்ப்பாய் அமைந்து போனது. ஏதோ இனம் புரியாத நிம்மதி இந்த மனித சேவையில் கிடைத்ததாய் உணர்ந்தான். தரைக்கு திரும்பியதும் இதை போல நிறைய நிகழ்வுகளில் தன்னை பொருத்தி கொள்ள வேண்டும் மனசு எண்ணிக்கொண்டது. பாக்கெட்டில் அலைபேசி சின்னதாய் அதிர யோசனையுடன் எடுத்து பார்த்தவன் கண்கள் வியப்பில் விரிந்து போனது. அப்பா குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். எங்க போன மகேன்? எந்த தகவலும் இல்லையே. நலம்தானே? உடனடியாக எங்கிருந்தாலும் நலம் குறித்து செய்தி பகிரவும். வார்த்தைகளை கண்களில் வருடி வருடி எடுத்தான். முதன்முறையாக அவனுக்காக துடிக்கும் அப்பாவின் அன்பில் மகேனுடைய இதயம் இன்னும் இன்னும் இளகி ஒழுகியது. நலம், விரைவில் வருகிறேன் என்று பதில் அளித்துவிட்டு அலைபேசியை முத்தமிட்டு அணைத்தான். அறைக்குள் கொஞ்சம் ஓய்வாய் உட்கார்ந்திருந்தாள் கவினையா. கப்பலில் இருந்து பாதி பேர் இடம் பெயர்ந்திருந்ததால் வேலையும் குறைந்திருந்தது. மனதின் பாரமும் குறைந்திருந்தது. கேலரியில் மல்லாந்து படுத்து கடலில் வானத்தை வெறித்து கொண்டு இருந்த மகேனை தன்னுடைய அறையின் ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தாள். இமைகள் படபடத்த போது இன்பமாயிருந்தது. நினைவுகள் அடித்தொண்டையில் இனித்தது. இவனை எதற்கு மறுத்தாய் என்று எதிர்காலம் எதிரில் வந்து நின்று எக்காலமிட்டு கேட்க பதில் தெரியாமல் அவன் வடிவத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் பார்வையை அசைக்க அலைபேசி சத்தமிட எடுத்து பார்த்தாள். மெல்லிய இகழ்வு இதழ்களில் வர அழைப்பை ஏற்று, கவி எப்படி இருக்க? ஜீவாவின் குரலில் இனம் புரியாத குற்ற உணர்வு மண்டி கிடப்பது போல் உணர்ந்தாள். சில நொடிகள் பதில் தராமல் தாமதிக்க, கவி என் மேல கோபமா இருக்கேன்னு தெரியுது. ஐம் சாரி, என்னால் அங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க முடியல, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் என்றான் வருத்தமான குரலில். இட்ஸ் ஓகே, விடுங்க, இப்போ அப்சர்வேஷன்ல தானே இருக்கீங்க, டேக் கேர் என்றாள் எந்திரத்தனமாக. தேங்க்ஸ், உங்க அப்பாவுக்கு கால் பண்ண. அவர் ரொம்ப கோபமா இருக்கார் கவி. ஏதோ நான் தான் உன்னை வில்ஃபுல்லா அங்கேயே விட்டுட்டு வந்த மாதிரி பேசுறார். நான் உன்னை கூப்பிட்டேன், வாய்ப்பு இருந்தும் நீ வரல, அதுக்கு காரணம் என்றவன் நிறுத்தி கொள்ள கண்களை மூடி ஒரு நொடி தன்னை சமன் செய்தாள். வேற என்ன ஜீவா பேசணும், வச்சிடட்டுமா? இன்னும் என் மேல கோபமா இருக்கியா கவி? அப்படி எதுவும் இல்லை. காதல் கல்யாணம்ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்பிக்கைதான். அது எந்த இடத்துல முனை முடங்கி போகுதோ அதை எத்தனை நீவினாலும் சரியா பழைய வடிவம் வராது ஜீவா. மகேனுக்கும் எனக்குமான இடைவெளியில் நட்பை தாண்டி எதுவோ இருக்கணும்னு உன் மனசுல தோணிடுச்சு. அதை சரி செய்து ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாலும் காலத்துக்கும் அந்த சந்தேக கிருமி உன் மனசுக்குள்ளேயே தான் தங்கி இருக்கும். அப்பா உன்னை யோசிச்சதே எனக்கும் என் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பா இருப்பேன்கிற சராசரி தந்தையோட சிந்தனையில மட்டும்தான் ஜீவா. அந்த நம்பிக்கை மீது எப்போ அவநம்பிக்கை ஏற்பட்டு போச்சோ அதன் பிறகு எல்லாமே பரிசீலனைக்கு உட்பட்டது தானே. இடைவெளி விடலாம் ஜீவா, உங்களை பார்த்துக்கங்க. என்னைக்கும் இந்த கவினையா உங்களுக்கு சிறந்த தோழியா இருப்பா. ஆல் தி பெஸ்ட். நிறைவான புன்சிரிப்போடு இணைப்பை துண்டித்தாள். மெல்லிய பெருமூச்சு நெஞ்சை தாண்டி கடல் காற்றோடு கலந்தது. மெல்லிய அமைதி அந்த அறையை ஆக்கிரமித்திருந்தது. முழுக்க சுற்றிய கவச உடையில் இருந்தான் மகேன். அவனோடு இருந்த மருத்துவரும் விண்வெளி வீரரை போல தன்னை ஆயத்தத்திற்குள் ஆழ புதைத்து கொண்டிருக்க சீரற்ற மூச்சில் இருந்த தேவாவுக்கு ஆக்சிஜன் பை இணைக்கப்பட்டிருந்தது. நிறைய களைத்தும் இளைத்தும் இருந்தான். நோயின் வீரியம் அவன் மூச்சு குழல் வரைக்கும் இம்சித்து வருவது நன்றாக தெரிந்தது. மருத்துவர் தன் பணி முடிந்து வெளியேற ஒரு இரக்க பார்வை பார்த்தபடி மகேந்திரனும் திரும்பி நடந்தான். மகேன், திணறலாய் அழைத்தவன் அருகில் சென்று இடைவெளி விட்டு நின்றான். கண்கள் வலியையும் வெறுமையையும் கக்க மெல்ல கைகளை உயர்த்தி ஏதோ சொல்ல முனைந்தான். அதை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கவலைப்படாதீங்க தேவா, எப்படியும் இன்னும் ஒரு நாளைக்குள்ள துறைமுகத்துக்கு போயிடலாம். கண்டிப்பா சிறந்த மெடிக்கல் சப்போர்ட் கிடைக்கும். எல்லா ஆபத்துகளையும் கண்டிப்பா தாண்டி வர முடியும். இதை நீங்க கொஞ்சம் முதல்லையே யோசித்திருந்தால் இத்தனை பேரும் இவ்வளவு சிரமங்களை சந்திச்சிருக்க வேண்டாம் இல்லையா?
உங்களைப் போலவே உங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் தந்தவங்களும் குற்றவாளிகள்தான். ஆனா இது எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். மெல்ல மெல்ல இந்த இறுக்கமான சூழலில் இருந்து வெளியே வாங்க. எல்லாம் சரியாயிடும். உங்கள தொட முடியாது. ஆனா என்னுடைய வார்த்தைகள் உங்க இதயத்தை தொடும்னு நம்புறேன். கண்கள் பனிக்க சொல்ல மெல்ல தலையசைத்துவிட்டு வெளியில் வந்தான். பரபரப்பை மட்டுமே அறிந்த கப்பல் முழுக்க வெறிச்சோடி கிடந்தது. மருத்துவ குழுவின் முஸ்தீப்புகள் தொடங்கி இருந்தது. ஓய்ந்து போன தோற்றத்துடன் கவச உடைக்குள் தங்களை ஒளித்து கொண்டு ஆங்காங்கே தளர்ந்து போய் படுத்திருந்தார்கள். சபை கலைந்த அரங்கம் போல் கப்பல் நிசப்தமாக இருந்தது. மீதி இருந்தவர்களும் அறைகளுக்குள் பதுங்கிக் கொண்டிருக்க அந்த அமைதியை ரசிக்க மாட்டாமல் கேலரியில் வந்து அமர்ந்து கொண்டான் மகேன். அவன் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் கவினையா. கவச உடை களைந்து முக கவசம் மட்டும் இருவரும் அணிந்திருந்தார்கள். கால்களை மடக்கி அமர்ந்து மகேன் விவரிக்க விவரிக்க விழி அகற்றாமல் கேட்டு கொண்டிருந்தாள் கவினையா. கிட்டத்தட்ட 1 மாதமாகிறது இருவரும் முகம் பார்த்து. முக கவசம் அணிந்த அவர்கள் இருவரும் பரிமாறியது கண்கள் வழி தரிசனத்தை மட்டும்தான். அந்த தரிசனத்தின் போது அவன் கண்கள் பரிமாறிய கரிசனத்தை பார்த்து அவள் நெக்குருகி போனாள். அப்பா கூட பேசினையா கவினையா என்று அக்கறையாய் விசாரித்தான். பேசின மகேன். இன்னும் 2 நாள்ல போர்ட்டுக்கு வந்துருவேன். அங்கிருந்து இந்தியா திரும்புறதுக்கான ஏற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொன்ன பிறகுதான் அவருக்கு உயிரே திரும்பி இருக்கு. அப்பா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பயணம் என் வாழ்க்கையிலும் நிறைய நிறைய மாற்றங்களை தந்திருக்கு. அந்த வகையில எனக்கு இது ஒரு அற்புத அமானுஷ்யம். இத்தனை வருஷத்துல முதன்முறையா எங்க அப்பா எங்க இருக்கேன்னு கேட்டு மெசேஜ் அனுப்பி இருக்காரு. இத தான் ஆடாட்டியும் சதையாடும்னு சொல்வாங்களோ? கவசத்துக்குள் கவர்ச்சியாய் சிரிக்க கவினையாவும் இணைந்து கொண்டாள். எல்லாருக்கும் உங்க மேல அன்பு இருக்கு மகேன். ஆனா மத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்கலைங்கிற வருத்தம் தானே தவிர உங்க மேல உள்ள கோபம் இல்லை அது. கை விரல்களை ஆராய்ந்தபடி சொன்னவளை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். நீ சொல்ற மாதிரி இருந்தா சரி. ஆனா சில விஷயங்களை ஆராயறதை விட அப்படியே ஏத்துக்கிறது நல்லது. விட்டுடலாம். நான் படிப்பை பாதியில விட்டதுக்கான காரணத்தை மற்றவங்களை விட உனக்கு நல்லா புரியும் கவினையா. ஆனா அந்த காரணத்தை காட்டி உன்னுடைய அன்பை பேரம் பேசுற இழி செயலை என்னைக்குமே செய்ய மாட்டேன் என்றான் மேலான புரிதலோடு. மென்மையாய் சிரித்து கொண்டாள். கவி, உனக்கு எந்த நோய் தொற்றும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட் பார்த்த பிறகுதான் எனக்கு சுவாசம் சீராச்சு. 1 வாரம் இப்படி உணர்வில்லாம கிடந்து என் உயிரோட விளையாடிட்ட. அவன் சொன்னபோது இவள் கண்களில் முதல் முதல் முறையாய் நாணம் பூத்தது. அது சரி, இங்க நம்ம கண்ணு முன்னால 8 உயிர்கள் போயிருக்கு. அதுக்கும் மேல அத்தனை அன்பா பழகின அருளானந்தம் சாரோட மரணம். இதெல்லாம் என்னை மறத்து போக வச்சிடுச்சு மகேன். வாழ்க்கை மேல இருந்த பிடிப்பும் மரணத்தின் மீது இருந்த பயமும் கூட காணாமல் போயிடுச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே நிஜம் இல்ல. யாருமே நிரந்தரம் இல்ல. மனிதன் மேல மனிதன் காட்டுற பரஸ்பர அன்பை தவிர எதுவுமே உண்மை இல்ல என்றாள் உணர்வு பூர்வமாக. நிஜம்தான், மரணங்கள் வழிபாடங்கள் தான். ஆனால் எந்த மரணத்தோடும் இந்த உலகத்தோட இயக்கம் முடிஞ்சு போறது இல்ல. இல்லையா கவி? என் அப்பா என் வாழ்க்கையில ஏற்படுத்தாத நம்பிக்கையை, அன்பை ஒரு சில நாட்களே என் வாழ்க்கையில இருந்த அருளானந்தம் சார் ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. என் வாழ்க்கையில் பெரும் திருப்பம் அவருடைய நட்பு. உன்னை நேசிச்சேன். நேசிச்சுட்டே தான் இருப்பேன். நீ மறுத்தாலும் உன்கிட்ட இழந்த இதயத்தை வேறெங்கேயும் செகண்ட் ஹேண்டா என்னால விற்க முடியாது. நீ என் கூட இருக்கணுங்கிறதை விட நீ நல்லா இருக்கணுங்கிறதே என்னுடைய ஆசை. இது உன்னை கவர சொல்லல. இதுதான் நான்னு நீ இன்னும் உணர்ந்துக்காம இருக்க மாட்டேன்னு நம்புறேன். கவி, உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடு. லான்ச்சுகள் எந்த நேரமும் வரலாம். வந்ததும் சைரன் ஒலிக்கும். லான்ச்சுகள் காத்திருக்கும் நேரம் வெறும் 10 நிமிடங்கள் தானாம். நிறைய நேரம் காத்திருந்தால் அங்கேயும் கிருமிகள் பரவுகிற அபாயம் இருக்கு. மகேன் அவ்வளவு அக்கறையாய் சொல்லிவிட்டு முகம் பார்த்தான். மெல்ல அவள் தலையசைக்க கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான். ஓடி சென்று அவன் முதுகில் முகம் புதைக்க மனசு ஏங்கியது. அவனின் அன்பில் மனம் கனிந்து கண்ணீர் வழிந்து அது முக கவசத்தை ஈரமாக்கியது. காதல் இதுதான் என்று உணர்ந்த நிமிஷம் கட்டுப்பாடுகள் அத்தனையும் கட்டறுந்து போயிருக்க அவன் பவித்திர அன்பிற்குள் தன்னை பத்திரப்படுத்தி கொள்ள மனசு பரிதவித்தது. கப்பல் முழுக்க நீளமாய் நடந்து கிடப்பவனை பார்த்து கொண்டே நின்றாள்.
அன்று மாலை 2 லாட்ஜுகளில் கிருமி தொற்று இருப்பவர்கள் என்று தனித்து வைத்திருந்தவர்கள் கடும் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவனாய் தேவாவும் ஏறிக்கொண்டான். மகேன் கண்களாலேயே நம்பிக்கை தந்து அவனை நோக்கி கையசைத்தான். அடுத்து வந்த 2 லாட்ஜுகளில் நோய் தொற்று ஏற்பட்டு இராத மொத்த பயணிகளும் மருத்துவ கப்பல் குழுக்களும் பிரத்யேக உடைகளுடனும் உச்சபட்ச பாதுகாப்புடனும் ஏறிக்கொள்ள சீறி கிளம்பத் தொடங்கி இருந்தது லான்ச். திரும்பி பார்த்தான். ப்ளூ ஹெவன் இன்டர்நேஷனல் குரூஸ் MB 1002 என்ற எழுத்துக்கள் மெல்ல மெல்ல விலகத் தொடங்க அந்த பிரம்மாண்ட தேர் அவனுடைய மனசை ஏனோ கரைத்தது. மெல்ல மெல்ல இடுப்பசைத்து கொண்டு பாய்ச்சிய நங்கூரத்துக்கு கட்டுப்பட்டு நின்ற கப்பலில் கம்பீரம் இதயத்தை இளக்கியது. எத்தனை மாயம் செய்தது அந்த மாயாவி உலகம் 45 நாட்களுக்கு முன்னே! இன்று அத்தனை பேரையும் இழந்து அனாதையாய் அங்கே உள்ளே வந்த நாள் தொட்டு நிகழ்ந்த நினைவுகளை மனக்கண் மறுபரிசீலனை செய்து படமாய் காட்ட ஒரு நொடி நெடுமூச்சு வந்தது. குழந்தையை விட்டு பிரியும் தகப்பனைப் போல அவன் மனசு தவித்தது. மாடத்தில் நின்று அருளானந்தம் போய் வா யங்மேன் என்று கை அசைப்பது போல் இருந்தது. மெல்ல மெல்ல கப்பல் கண்ணை விட்டு அந்நியப்பட அமைதியாகவே நின்றான். தோளில் பூ போல கண் விழ திரும்பி பார்த்தான். இவனையே பார்த்து கொண்டு நின்றாள் கவினையா. என்ன யோசிக்கிறீங்க மகேன்? பழைய நினப்பா என்றாள் கவசத்திற்கு பின்னே அழகாய் சிரித்து கொண்டு. விரும்பி வந்த இடத்துல நாம தேடி வந்தது கிடைக்காம திரும்பி போற வழி அத்தனை வேதனையானது. இங்க நான் எதை தேடியும் வரல. ஆனா திகட்ட திகட்ட த்ரில்லான அனுபவங்களை வாழ்நாள் முழுமைக்குமாய் வாரிட்டு போற. என்ன என்னை போலவே வாழ்க்கையில் அனாதரவாய் உணர்ந்த அருளானந்தம் சார் மட்டும் தவறாமல் இருந்திருந்தால் நானும் அவரைப் போலவே வாழ்நாள் முழுக்க கப்பல் பயணத்திலேயே கழிச்சிருப்பேன். அவன் கப்பலை பற்றித்தான் சொன்னான். ஆனால் அவளே தனக்கும் அது பொருந்தும் என்பதால் வருந்தி நின்றாள். கப்பல்லையே சுத்துற அளவுக்கு வாழ்க்கையில அப்படி என்ன விரக்தி வந்துடுச்சாம் உங்களுக்கு? எப்ப பாரு வாழ்க்கையில தேவதாஸ் வேஷம். அலுத்து கொண்டவளை புதிதாய் பார்க்க அந்த பார்வையின் ஸ்பரிசம் புரிந்து பேச்சை மாற்றினாள். மகேன், இப்ப தேவா எப்படி இருக்காரு? நல்ல அப்சர்வேஷன்ல இருக்காரு. நோய் தொற்று குணமாகிட்டு வருது. அவர் சரியானதும் சந்திக்கணும். அவர் மனசுல இருக்கிற குற்ற உணர்வை போக்கி தைரியம் சொல்லணும். ஆனாலும் அவர் செய்த அந்த செயலுக்கு பலியானது 8 உயிர்கள். அதையும் மறுக்க முடியாதது. நிஜம்தான். அந்த சிந்தனைதான் தேவாவை உயிரோட வதச்சிட்டு இருக்கு. நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா இப்போ நம்மால முடிந்தது தேவாவை இந்த சூழ்நிலையில் இருந்து மெல்ல மெல்ல மீட்டு வர்றதுதான் கவி. லான்ச் கடல் மேல் பரப்பை கேறிக்கொண்டு பயணப்பட்டது. நிசப்தங்களை கிழித்து கொண்டிருந்த அந்த சத்தத்தில் அத்தனை பேரும் ஆழ்ந்து போயிருந்தார்கள். சின்ன சின்ன சாளரங்கள் பதித்திருந்த உள்பகுதியை விட்டு வெளிப்புறம் வந்து நின்றான் மகேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தண்ணீர் மட்டுமே. வானம் முகம் பார்த்தால் நீலம் பூத்திருந்தது. எங்கிருந்தோ கொத்து கொத்தாய் காற்று வந்து உடலில் விழுந்தது. கால்களை விரித்து நின்று தன்னை சமன்படுத்தி கொண்டான். மனசு இனம் புரியாத மகிழ்வில் இருந்தது. மெல்ல மெல்ல கவியுடன் ஏற்பட்ட நெருக்கம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். கண்களை மூடி மூச்சை இழுத்து காற்றை ரசித்து கொண்டிருந்தான். இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? சமம் இல்லாத பகுதியா இருக்கு. கொஞ்சம் பேலன்ஸ் மாறினாலும் விழுந்திடணும். பின்னால் இருந்து கவினையா கேட்க திரும்பி பார்த்து கண்களால் சிரித்தான். காற்று ரொம்ப நல்லா இருக்கு கவி. கடல் உடனான இந்த பயணம் இன்னும் சில நிமிடங்களில் முடிய போகுதில்ல? உள்ள மட்டும் என்ன புழுக்கமா இருக்கு? பயணங்கள் முடிவதில்லை. இடைவெளிக்கு பிறகு எல்லாமே தொடரும். முதல்ல உள்ள வாங்க. ஆணை பிறப்பித்து விட்டு அவள் உள்ளே நகர மகேனும் தோளை குலுக்கி கொண்டு பின் தொடர்ந்தான். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. துறைமுகம் வந்ததும் நேராய் முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். யாருக்கும் நாட்டிற்குள் செல்ல அனுமதி இல்லை. கவி, இப்ப நாம உள்ளே போனா குறைஞ்சது 14 நாள் ஆகும் நமக்கான அப்சர்வேஷன் முடிய. அதன் பிறகு நாம நாடு திரும்ப என்ன ஏற்பாடு செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாம சந்திக்க வாய்ப்பில்லாம கூட போகலாம். உன்னை பார்த்துக்க. இந்த 45 நாளும் எத்தனை மோசமான விசித்திரமான அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் உன்னோட இந்த சிறு பயணம் என் வாழ்நாள் முழுவதுக்கும் மறக்க முடியாது. முடிஞ்சா எனக்கு கால் பண்ணு. அவன் வார்த்தைகளில் வீசை வீசையாய் அன்பு. அவன் கண்களையே பார்த்தாள். மனசை முழுசாய் கொட்டிவிட அந்த இமைகள் எத்தனைத்து படபடத்து ஓய்ந்தது. மகேன், நீங்க என்னை விட்டு போக போறதா நினைச்சாலே என் தைரியம் எல்லாம் காணாம போகுது. அது ஏன் தெரியலையே கவி.
இந்த 45 நாளும் நீங்களே எனக்கு உலகமாயிருந்தீங்க. தரையில உணர முடியாத உங்களுடைய அன்பை என்னால தண்ணியில உணர முடிஞ்சது. இத்தனை சுயநலமில்லாத நேசத்தை ஒரு மனிதன் காட்ட முடியுமா என்ன? என்னை உங்க அன்பால கட்டி வச்சுட்டீங்க. உங்களுடைய அக்கறைக்கும் அனுசரணைக்கும் பேருதான் காதல்னு தெரியாம இத்தனை நாள் குழம்பி கிடந்த. அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. கடைசி வரைக்கும் என்னையும் என் உணர்வையும் பத்திரமா வச்சுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை விட ஒரு காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ஆதாரம் தேவைப்படுது? அவள் பேச பேச அவன் இதயம் எக்கு தப்பாய் துடித்தது. கவி? எஸ், கவிதான். இனிமேல் உங்க கவி உங்களுக்கு மட்டுமே ஆன கவி. என்னையும் என் உணர்வையும் உங்களை தவிர யார் கண்ணியமா பார்த்துக்க முடியும்? ஆனா இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. உங்க அன்பை நான் உணர்ந்த மாதிரி இந்நேரம் உங்க அருமையை அவரும் உணர்ந்திருப்பாரு. இதுக்கு மேல யார் அவர் பொண்ண பத்திரமா பார்த்துப்பாங்களாம்? சிணுங்கிக் கொண்டே அவள் சொல்லியபடி அவனை நெருங்க அவன் பதறி விலகினான். ஐயோ, இப்ப நாம தொடக்கூடாது கவி. ஆனா இப்பத்தான் உங்களை அப்படியே இறுக அணைக்கணும்னு தோணுது. அவள் கேலியாய் சொல்லிவிட்டு தாபமாய் அவனை நோக்க முதன் முறையாய் அந்த பார்வையை தரிசித்தவன் வேறாக இருந்தான். ஒரே நேரத்துல வரமும் தந்து சாபமும் தந்த அந்த கடவுளை என்ன செய்யலாம்? பின்ன 8 வருட தவம் இன்னைக்கு வரமாக இருக்கு. அதை கட்டி பிடிச்சு கொண்டாடக்கூட வழி இல்லாம காத்திருக்க வேண்டி இருக்கு. கவசத்தின் உள்ளே முகம் சுளித்து வெறுப்பை காட்டினான். அதுவும் நல்லதுக்குத்தான். இன்னும் கனியட்டும் அன்பே காதல். காத்திருங்க எனக்காக. இந்த 15 நாளும் நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயேன் கவி. நீ சொல்ற அந்த வார்த்தைகள் என்னை தூங்க விடாம அழிச்சாட்டியம் பண்ணட்டும். அவன் ஐ லவ் யூ என்ற அந்த காதலர்களின் தேசிய கீதத்தை காது குளிர கேட்டுவிட சொல்ல அவனை குறும்பாய் பார்த்தவள் சொன்னாள். சிந்திக்க விஷயம் வேணுமா? மரம் அசைஞ்சாத்தான காற்று வரும். மரமும் மலையும் ஏன் வேறெந்த மூலமுமே இல்லாத கடல் மேல எப்படி அவ்வளவு காற்று வீசுது? அந்த காற்று எங்கே இருந்து வருதுன்னு யோசிச்சு வைங்க. நான் வந்ததும் எனக்கு பதில சொல்லுங்க. குறும்பு மேவ சொல்லிவிட்டு உயிர் கருகும் காதலாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளுக்கான அழைப்பில் அறையை நோக்கி நகர்ந்தாள். இத்தனை காலம் சேர்ந்தே இருந்த போதும் பிரிந்து கிடந்த அவர்கள் மனசு இன்று தன்னந்தனியாய் இருந்த போதும் ஒன்றாக பின்னி கிடந்தது. அவர்களின் நியாயமான நேசமும் கண்காணிப்பில் இருக்கப் போகிறது சில 11 திங்கள்களுக்கு. காத்திருப்பு என்றும் சுகமானதுதான். இத்தனை நாள் ஜடமாக கிடந்தவன் கண்களை மூடி கடல் மேல் எப்படி காற்று வந்தது என்ற காதல் ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தான். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.